ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா நான் கீழேயும் கொடுக்குறேன். நான் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பும் போது 9வது படிக்கிறாங்க, மயங்கி விழுந்திருக்காங்க. என்ன அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம். அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க. ஆனால் ஏதோ ப்ராப்ளம்ன்ட்டு மயங்கி விழுந்தாங்க, டக்குன்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே சம்பவம் தான் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுமே சின்ன பொண்ணு தான். அவங்க இழப்பை வந்து எங்கள் ஃபேமிலியில் யாராலும் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ இருந்தாங்க அப்படின்னா என் வயசு இருக்கும், என்னோட கொஞ்சம் ஒரு வயசு சின்ன பொண்ணு அந்த மாதிரி இருப்பாங்க. என்னோட அத்தை பொண்ணு தான் அவங்க. சடனாக அதே மாதிரி தான் ஸ்கூல் கிளம்பி போனாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஹார்ட்டில் ஏதோ ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தொடையிலேருந்து கட் பண்ணி அங்கே வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சின்ன வயசில். பட் எனக்கு கிளியராக தெரியல. எங்கள் அம்மா கிட்ட கேட்டதுக்காக தான் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மா தான் அந்த பொண்ணை பார்த்துக்கினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்றதை நம்பவே முடியல. அப்படி தான் இந்த பொண்ணு நியூஸ் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணும், இந்த பொண்ணுமே சின்ன பொண்ணு தான். ஸோ இவங்க இறந்தாங்கன்னா அவங்க வீட்டில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அத்தை எப்படி இருந்தாங்கன்னு நான் பார்க்கல, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நானும் இப்போ சின்ன பொண்ணுன்றதுனால என்னை கூட்டிகிட்டு போகல. அவ்வளோ ஒரு மைண்டு வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணாங்க அவங்க. என் பொண்ணு வந்துடுவா, ஸ்கூல் போயிருக்கா அப்படின்னு ஒரு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன். டக்குன்னு இது பார்த்தோன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க, சரியாயிடும் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. எல்லாமே அன்ஹெல்த்தியாக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்து சாப்பிடணும். ஏன்னா நமக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து உயிர் போயிடுச்சுனாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து கை கால் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் நிறைய நியூஸ் வந்து கேள்விப்படுறேன் எங்கள் சர்க்கிளில். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வீட்டில் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, நான் அவங்கள ஆறுதல் சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்றுக்க முடியாது தான் நான் சொன்னாலும் எதுவும் இல்லை. ஓகே, இதுமாராவது ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும்.